தமிழகத்தில் இருந்து அண்டை மாநிலங்களுக்கு உரிய சான்றிதழ்களுடன் மாடுகள் கொண்டு செல்லப்படுகிறதா என சரிபார்க்கும்படி தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனு விசாரணைக்கு வந்தபோது உரிய அனுமதியின்றி மாடுகளை கொண்டு சென்றதாக 378 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து மாடுகள் உரிய சான்றிதழ்களுடன் தான் அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறதா என சரிபார்க்கும்படி தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கருணை அடிப்படையில் பணி வழங்க பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என தொடரப்பட்ட வழக்கில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போளூர் பால்வார்த்து வென்றான் கிராமத்தைச் சேர்ந்த கோமதி என்பவருக்கு கருணை அடிப்படையில் சத்துணவு அமைப்பாளராக பணி நியமனம் வழங்க கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த உத்தரவை திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அமல்படுத்தவில்லை என தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் உரிய பதிலளிக்கும்படி மாவட்ட ஆட்சியருக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.